ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது குருக்ஷேத்திரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எடுத்து கூறிய உரை என்பது எல்லோரும் அறிந்ததே. கண்ணன் அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கும் வாதங்கள் 5. அவை வேதாந்த வாதம், சுயதர்மவாதம், கர்மயோக பார்வை, பக்தி பார்வை மற்றும் தத்துவ பார்வை என்பதாகும். போர் புரிய மாட்டேன் என்ற அர்ஜுனனை மாற்றுவதற்காக எடுத்து ஆளப்பட்ட 5 வாதங்கள் மனிதர்கள் அனைவருக்கும் கண்ணனால் கூறப்பட்ட போதனைகள் என இந்து சமய நம்பிக்கை உடையவர்களுக்கு சொல்லப்படுகிறது. பற்றுகளை அறு, அதற்காக புலனடக்கம் என்ற யோக சாதனை செய்து கொண்டே இரு. பலனில் பற்றற்று சுயதர்மத்தை பின்பற்றி ஒழுகு. ஈசனை மறக்காதே. அந்த இரண்டற்ற பரம்பொருளிடம் சுயநலமற்ற பக்தியை செலுத்து. அம்மெய்ப்பொருளையே புகலிடமாக கொள். யாரையும் எதையும் வெறுக்காமல் இருக்கும் சமநோக்கு அல்லது பிரம்ம உணர்வு என்னும் முடிவை நோக்கிச் செல். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய் நீ அழுகிறாய்? நீ எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு? எதை நீ படைத்தாய் அது வீணாவதற்கு? எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அதுவும் இங்கேயே தான் கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவர் உடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறு ஒருவர் உடையதாகும். இதுவே உலக நீதியும் படைப்பின் சாரமும் ஆகும். சுத்தியார் நெஞ்சிற்றன் தொல்கரும ஞானத்தால் அத்தியாதொன்றை எறத்துறந்தோர் பத்தியா நண்ணும் பரமனா நாரணனே நற்கீரை கெண்ணும் பொருளாமிசைந்து. இதன் பொருள் பழமையான உபாயங்களான கர்ம யோகத்தாலும் பக்தி யோகத்தாலும் மற்றும் ஞான யோகத்தாலும் பரிசுத்தமடைந்த தம் நெஞ்சில் பகவத் தொண்டு தவிர வேறொன்றையும் விரும்பாது மிகவும் வைராகியமுடையவர்கள் கர்ம ஞான வைராகியங்களாலே உண்டான பக்தி யோகத்தாலே அடையும் பரபிரம்மமாகிற நாராயணனே பகவத்கீதைக்கு அறிவாளிகள் அங்கீகரித்து எண்ணும் பொருளாவான். பகவத்கீதை வெண்பாவிலிருந்து தொகுக்கப்பட்டது. நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் ஸ்ரீமத் பகவத்கீதா எ விஷன் என்ற தலைப்பில் நமது பல வீடியோக்களில் பகவத்கீதையில் அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்மயோகம் ஆகிய 3 சாப்டர்களில் உள்ள அனைத்து ஸ்லோகங்களையும் விரிவுரையுடன் கண்டறிந்தோம் அல்லவா? இன்றைய வீடியோ எண் 101 மூலம் 4வது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்ற தலைப்பில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் மக்களுக்கும் எவ்விதமான அறிவுரைகளை கூறுகிறார் என காண்போம் வாரீர். ஞான கர்ம சந்நியாச யோகம். ஸ்லோகம் எண் 4.1. ஸ்ரீ பகவான் உவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் புரோக்த்வா நமஹமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிச்வாக வே பிரவீத். ஸ்ரீ பகவான் மேலும் அழிவில்லாத இந்த யோகத்தை நான் விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனுவுக்கு கூறினான். மனு இச்வாவுக்கு மொழிந்தான். ஸ்ரீ பகவான் உவாச்ச. Sri Bhagavan speaks. This indestructible yoga was explained by me to Vivaswan. Then Vivaswan briefed this to Manu. Manu in turn told this to Ikshvaku. By this yoga, what everyone is going to attain is indestructible moksha. As this has become sadhana, this yoga is undestroyable. Man's efforts will ever be there in this world for attaining mukti. This yoga anushtana, which is the main source for attaining mukti, will also be existing forever. Vivaswan is the name given for Surya. Manu is the one who wrote Smriti. Manu has explained this to Ikshvaku, who is his son and the first Raja of Ikshvaku Vamsa. So those who make anushtana of this are getting the strength for attaining the 2 lokas, that is both this loka and the paraloka. So for those who have responsibility to protect this loka, such a strength is very important. ஸ்லோகம் எண் 4.2. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஏவம் பரம்பரா பிராத்மிமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேக மகதா யோகோ நஷ்டக பரந்தப. பகைவர்களை வாட்டுபவனே, இப்படி பரம்பரையாக வந்துள்ள இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். நாளடைவில் அந்த யோகம் இந்த உலகத்தில் மறைந்து போயிற்று. ஸ்ரீ பகவான் ஸ்பீக்ஸ். As such, Rajarishis have known this yoga which has been coming from earlier paramparas. Hey Parantapa, one who is making enemies suffer. But after passing the days, this yoga was not followed by anybody and hence becomes an ashta, that is lost. Rajarishis have been following this yoga parampara after parampara and
Due to this, they became good in all respects. After days passing by, there was a reduction in number of followers, an increase in number of non-followers, and hence yoga also got affected. So it is proved that in the absence of good people, good practices will not be there. Just like our image follows, good practices will follow only the good people. Sri Bhagavan proves like this in this sloka. ஸ்லோகம் எண் 4-3. ஸ்ரீ பகவான் உவாச்ச ச ஏவாயம் மயா தேஸ்திய யோகः प्रोक्तः पुरातनः பக்தோஸ்மி மே சகாசேதி ரகசியம் ஹேததுத்தமம். நீ என் பக்தனாகவும் தோழனாகவும் இருக்கின்றாய். ஆகையால் இப்பழைய அதே யோகமானது இன்று என்னால் உனக்கு கூறப்படுகிறது. இது சிறந்த வேதமாகும் என்றார். Sri Bhagavan speaks, as you are my bhakta and friend, this very old yoga is being explained to you today by me. This yoga is the greatest one and maintained with rahasyam, that is without sharing with others who are agnanis. Rahasyam or marai means keeping without making others know about something. Many people do this wantonly due to their selfish motive. But this yoga which takes a man to a greater height is not kept in that selfish motive, but it should be taken as for those who are not eligible. This yoga is kept only as rahasyam. As already said, the reason for unavailability of this yoga day by day is only insufficiency of great people who are eligible to handle it. Sri Bhagavan feels like, but today with all eligibility to handle this yoga, you have come here. As now you are available, this yoga also has come out. So for a man, for the purpose for which he is prepared himself, nature will help him by voluntarily bringing such an opportunity to him for that purpose at the appropriate time. Now Arjuna is naturally having a doubt which is asked by him in the next sloka. ஸ்லோகம் எண் 4-4. அர்ஜுனோவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதக கதமேதத் விஜானியாம் त्वमादौ प्रोक्तवानिதி. அர்ஜுனன் அப்போது, உமது பிறப்பு பிந்தியது, விவஸ்வானுடைய பிறப்பு முந்தியது. தாம் அன்று அவருக்கு சொன்னீர் என்பதை நான் எப்படி அறிவது என்று கேட்டான். அர்ஜுன உவாச்ச. Arjuna speaks, Hey Krishna, your birth has taken place after Vivaswan's birth. But you said that this yoga was explained by you to Vivaswan. How can I know that you have explained this yoga to Vivaswan? You have taken birth as son of Sri Vasudeva in this Dwapara Yuga. But Vivaswan took birth in the beginning of the Srishti in this Yuga. So how is it possible for a person who has taken birth after Vivaswan's birth to explain this yoga to Sri Vivaswan is the question raised by Arjuna to Sri Bhagavan. ஸ்லோகம் எண் 4-5. ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுனः தான்யகம் வேத சர்வாணி ந த்வம் வேத பரந்தபக. அதற்கு கிருஷ்ண பகவான், அர்ஜுனா, எனக்கும் உனக்கும் பிறவிகள் பல கழிந்து போயின. பகைவர்களை வாட்டுபவனே, அவற்றையெல்லாம் நான் அறிவேன், ஆனால் நீ அறிய மாட்டாய். Sri Bhagavan speaks, Hey Arjuna, for you and me many janmas have been crossed. Hey Parantapa, that is one who makes enemies suffer. All those janmas are known to me, but you will not know about these janmas. Arjuna is a Jivan like all other living beings, and his Jivan is under Karma Bandha, so he will not know about his previous janmas. But Sri Krishna is Avatara Purusha. Sri Isvara, who himself through a form of a man appears, is called his Avatara. He is present as Nitya Suddha, Mukta and a Purna Jnani. So he knows all his janmas previously taken by him. In the beginning of Srishti of this Yuga, he took a different form and explained this yoga to Vivaswan. Today he took this form and is advising Sri Arjuna. Sri Ramakrishna Paramahamsa Supadesa. All avatars emerged in this world are the same Isvara. When he took a dip in Brahma Samudra in one place, he is Sri Krishna. When he again took a dip in another place and appeared, he is called Christ. There is a necessity for all jivans which are tied with karma bandha to take births. But Sri Bhagavan is Nitya Muktan. He is not having any dharma, adharma, karma bandhas. Then how is he taking births? Answer comes in the next sloka. ஸ்லோகம் எண் 4-6. ஸ்ரீ பகவான் உவாச்ச அஜோஸ்பி சன்னவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோஸ்பி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாத்யாத்ம மாயையா. நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன், உயிர்களுக்கெல்லாம் ஈசன். ஆயினும் என் பிரகிருதியை வசப்படுத்தி ஆத்ம மாயினால் அவதரிக்கிறேன்.
Sri Bhagavan speaks, I am birthless and deathless. Though I am Sarveswara for all jivans, by using and keeping my Prakriti, I am taking avataras, that is incarnation due to Atma Maya. All jivans are tied in Prakriti and are taking births. Prakritis of all jivans are doing service to Sri Isvara. Those Sri Isvara are not born is showing as having taken birth and growing are all due to his Maya Shakti's actions. So, though he is not having any karma, he is showing as having karma. This karma has come to him as blind opportunity on those days. Avatara Purusha's Jivita, that is life, shows the Janasamuga, that is people, as to how to live in this world. Whatever be his karma in Avatara, valuable advice will be there for all people. He also shows a marga, that is way to people for their development in life by way of his leelas, that is simple playful actions, but there is no karma for him. For development of people, some hidden advices will be there in Avatara Purusha's Jivita. In this world, there is certain time for formation of everything. Likewise, is there any time for formation of Avatara Purusha? For this question, an answer comes in the next sloka. श्लोकं 4-7 श्रीभगवानुवाच यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य ஆதாத்மானம் சிருஜாம்யகம். பாரதா, எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நான் பிறப்பித்துக் கொள்கிறேன். Sri Bhagavan speaks, Hey Bharata, one who is born in Bharatavamsa Parambara, whenever there is a destruction of dharma and formation of adharmas in this world, at all such times I am making myself born for destroying adharma. Karmas which are useful for samugas, that is people's development, are classified as dharmas. As such, karmas which obstructs development of samuga are called adharmas. When adharmas go higher, they are creating chaos amongst people in the world, and in such compelling situations, the necessity arises for him to take avatara. So now a question arises, by taking such avataras by Sri Bhagavan, what is that he is doing? Answer comes in the next sloka. श्लोकं 4-8 श्रीभगवानुवाच परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय சம்பவாமி யுகே யுகே. நல்லவர்களை காப்பதற்கும் கெட்டவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன். Sri Bhagavan speaks, in order to protect the good people and also to make the bad people suffer and attack them, for making dharma to stay long, I am making my avatara in every yuga. Plucking the unwanted plants for the growth of original plant and nourishing of plants with fertilizers, etc. are all good activities. When groups of bad people increase, then dharma will not be there. So, by creation of yuddha, Sri Bhagavan gives all troubles like theft, illness and drought, etc. to these people, because sorrows only will correct the people. It is also necessary to make most of these people killed. Out of 3 qualities, when people who are with Rajo and Tamo gunas are involved in adharmas, their population will get reduced. At the same time, it is also necessary to protect the people of Sattva guna. As such, within these 3 gunas, Taratamya, that is Samatva, is equally maintained. Avatara Purusha is also carrying out only this activity. Sri Ramakrishna Paramahamsa Supadesha. Avatara Purusha is a Purusha sent by Sri Isvara. He is like a Pratiniti, that is Mantri, to a big Chakrabarti. When there is a clash in far off Desha, Chakrabarti will send his Pratiniti, that is Mantri, to that Desha. As such, when dharma is diminishing in any corner of this world, in order to protect dharma, Sri Isvara also sends his Avatara Purusha as Pratiniti. In this earth, is it the only benefit good people attain through Sri Bhagavan? But even a benefit which is greater than this protection will be there. Explanation comes in the next sloka. Slokam 4-9. Janma karma cha me divyamevam yo veti tatvatah tyaktva deham punarjanma naiti mameti sos durjanah. அர்ஜுனா, இப்படி எனது தெய்வீக பிறப்பையும் செயலையும் உள்ளபடி அறிபவன் உடலை நீத்து மறுபிறப்பு பெறுவதில்லை. அவன் என்னையே அடைகிறான். ஸ்ரீ பகவான் ஸ்பீக்ஸ், ஹே அர்ஜுனா, as such, anyone who knows my divya birth and actions as it happens will leave his body, and he is not taking birth again, and there is no birth for him afterwards. He is coming to me and attaining higher status. Sri Isvara, who is a Paramburul, though not having birth, is showing as if he is taking birth through his Maya Shakti. As such, Avatara Murti, who is far from his karmas, is showing as if doing all Satkarmas. So, Atma Sadhakas who know this truth in Suvanubhava live in this world and have become eligible for crossing this Mahasamudra of birth. It has become very difficult to learn all through
his Jivita, and so explains this tattva very easily to these worldly people. So people are eligible to get these blessings. Those who are not able to see him also gets wisdom to learn about him when they continue to think of him. Sri Ramakrishna Paramahamsa's Upadesha by Sri Rama, Sita, Krishna, Radha are not simply imaginative creations. They also took avatars in this earth by having body with blood, etc. But they are avatars with Deva Shakti. So their life history can be taken as the one which gives the truth of Atma. Brahman and avataras are like Samudra and its waves. Avatara Purushas take avatars with Divya Gunas and Divya Shakti. They will get inserted easily from lower level to any higher status up to Samadhi stage. In a palace, outsiders can go only up to certain limits, but Raja's children can go to any corner of the palace. It is very difficult to learn about Avatara Purusha. Their life is like Akandavas to stay within certain limits of boundaries. When Sri Rama took Avatara, only 7 rishis know that he is Iswara Avatara. As such, whenever Iswara takes Avatara, only few people know his Deva Sabhava. Sri Iswara is Anantan, Sarva Shaktiman. He puts all his Deva Shakti into Manushya Sarira and is born as Avatara Purusha. Through his Iswara Avatara, he makes his bhaktas to get permanent happiness. This happiness can't be explained in words. It can be learnt only through eyes of Gnana. For having belief on this, we should see Sri Iswara only in Anubhuti, but it can also be learnt through Uvamanas. When a person touches the cow's legs, tail, horns, and its milking nozzles, etc., he is deemed to have touched the cow itself. For humans, it is important to get only milk from the cow. As such, a milk of Divya Prema comes only from Sri Iswara. What is the sadhana through which Jnanis have become experts in learning Sri Iswara? Answer comes in the next sloka. Slokam எண் 4-10. வீதராக பயக்ரோத மன்மயா மாமுபாசிரிதாக மகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக. ஆசை அச்சம் சினம் நீங்கினவர்களாய் என்மயமாய் என்னை அடைக்கலம் புகுந்து ஞானத்தவத்தால் புனிதர்களாய் பலர் என்னை அடைந்தனர். Sri Bhagavan speaks. Many people who are away from asas, that is likes, bhaya, that is fear, krodha, that is anger, etc., and always in my chintana and surrender to me my feet, and also with gnana tapas, becoming punitas, that is with pure and clear heart attained by nature. When we remove the dirt and dust particles from mud water, it will become eligible to mix with good water. As such, when we remove dust particles like asas, bhaya and anger from our mind, then it becomes Sri Iswara Swarupa. It becomes eligible to know the Mahimas of Sri Iswara. After knowing Sri Iswara's bliss, etc., it becomes very easy to surrender to him. When iron is in contact with Agni, then iron also becomes Agni Maya. As such, when Aikya Buddhi, that is surrender towards Sarveswara, gets increased, then Jivan gets higher Parabodha. So, the tapas equivalent to this jnana is not there in this world. By this method, Jiva Bodha is completely wiped off and Parabodha stands stronger. So, this makes a man to become a Parisuddhavan, that is with pure and clear heart. As such, getting into Mukti stage is not the one which happened today. It is followed from very ancient days. Sri Ramakrishna Paramahamsa's Upadesha. There are 2 ways to attain Sri Iswara Vidyai and Avidyai. Vidya Maya connects a man to Sri Iswara, but Avidya Maya makes a man to go away from Sri Iswara. Jnana, Bhakti, Vairagya, Bhutadaya, etc. are different forms of Vidya Mayas. One can attain Sri Iswara only with the use of all the above qualities. Why Sri Iswara is not giving mukti to all people? Answer comes in the next sloka. நண்பர்களே, இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மக்கள் எவ்வாறு தன்னை அடைகின்றனர் என்பதை வெகு அழகாக விவரிக்கிறார். மற்றும் தான் எதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் எடுக்கிறார் என்பதையும் விரிவாக விளக்கியுள்ளார். எனவே நாம் இவற்றை நன்கு அறிந்து ஸ்ரீ பகவான் நமக்கு வகுத்த பாதையிலே பயணிப்போமாக. நன்றி, வணக்கம்.